Hi friends, welcome to Smiley Boy Mom channel. Gindi Children's Park போன ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தேன். ஸோ இப்போ செகண்ட் பார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் சென்டர், அப்புறம் லைப்ரரி, கிட்ஸ் லைப்ரரி, ஸோ இதெல்லாம் இருந்தது. இன்னும் என்னென்னலாம் பார்த்தோன்றத வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். அதுக்கடுத்து இந்த கிளி இருந்தாங்க. இவங்க அந்த ஒயிட் கிளி அளவுக்கு பேசலை, பட் சும்மா கொஞ்சம் குரல் கொடுத்தாங்க. ஸோ இவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே இவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் கொஞ்சம் தூரம் போனதும் குட்டீஸ் லைப்ரரி இருந்தது. சூப்பராக இருந்து அனிமல்ஸ் பற்றி, பேர்ட்ஸ் பற்றி, அதாவது இயற்கை வழி கற்றல் நூலகம்னு எழுதியிருந்தது. புக்ஸ் எல்லாமே வந்து அனிமல்ஸ் பற்றி, அதாவது உயிரினங்கள் பற்றி டோட்டலாக அந்த மாதிரி புக்ஸ் கொடுத்துருந்தாங்க. கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த டச் அண்ட் ஃபீல் புக்கு, அந்த ஃபோல்டிங் புக்கு, அந்த மாதிரி நிறைய இருந்தது. அது இல்லாமல் பெரியவங்களுக்கும் ஒரு சில புக்ஸ் இருந்தது. குட்டீஸ்க்கு பீன் பேக் மாதிரி குட்டியாக அதில் உட்காந்து படிக்கலாம். இப்படி சேர் போட்டு டேபிள் போட்டு இங்கே உட்காந்து படிக்கலாம். ஸோ குட்டீஸ்க்கு எவ்வளோ கன்வீனியண்ட்டாக உட்காந்து படிக்க முடியுமோ அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபுல் ஏசி. ஸோ நீங்கள் வந்து இங்கே உட்காந்து பசங்களை எவ்வளோ நேரம் வேணால் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன் இவ்வளோ நேரம் இருக்கீங்கன்னு கேட்கல. நாங்கள் திட்ட ஒரு 1 hour 1.5 hours இதுக்குள்ளே இருந்திருப்போம். குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச புக்ஸ்லாம் இருந்ததால். அப்புறம் நியூஸ் பேப்பர்ஸும் இருக்குது. இதுக்கப்புறம் நானும் என் குட்டீஸும் எப்படி படித்தோன்றதுக்கு பாருங்கள். டச் பண்ணால் அப்படி தான் இருக்குமா லியோ பேட் சாஃப்டாக. அடுத்தது என்னன்னு பாரு, போலார் பேர். போலார் பியர் எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். நல்லா இருக்குல்ல? என்ன எழுதியிருக்கு? த எலிஃபண்ட் இஸ் பிக், இங்கே த மவுஸ் இஸ் ஸ்மால். எப்படி இருக்கும் மவுஸு? ஃபாக்ஸ். ஃபாக்ஸ் எங்கே இருக்கு? சூப்பர். ஃப்ராக் எங்கே இருக்கு? ஃபைண்ட் அவுட். ஃபார்ம், டொமஸ்டிக் அனிமல், ஃபார்ம் அனிமல் எங்கே இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஹார்ஸ் எங்கே? ரோஸ்டர். சூப்பர். அடுத்து பீ எங்கே இருக்கு? சூப்பர். அடுத்து கவ் எங்கே இருக்கு? சூப்பர். அடுத்தது பிக் எங்கே இருக்கு? சூப்பர். அடுத்தது கோட். சூப்பர். அடுத்தது சிக்ஸ்னா கோழிக்குட்டி. சூப்பர். அடுத்து ஹென் எங்கே இருக்குது? ஸோ நிறைய புக்ஸ் இருந்ததால் நாங்கள் ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு குட்டீஸ் போயிட்டு நான் இதை வச்சுட்டு வேறு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு இது என்ன அது என்னன்னு அவங்களும் படிச்சுட்டு இருந்தாங்க. லைப்ரரியிலேருந்து வெளியே வந்துட்டு போன இடத்துல அங்கே குருவி இருந்தது. ஸோ அந்த குருவியெல்லாம் பார்த்தா கிச்சின்னு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு போனால் வைல்ட் லைஃப் அவேர்னஸ் சென்டர். ஸோ இதுக்கு தனியாக 15 rupees கொடுத்து டிக்கெட் வைக்க வேண்டியது இருந்தது. வாங்கினா அங்கே வந்து ஆல்ரெடி பார்த்துட்ருக்கவங்க இருக்காங்க. ஸோ அது முடிஞ்சால் தான் அவங்கள உள்ள போடுவோம் நாங்கள். சரி ஓகே, அது வரல சுற்றி இருக்கிற கொஞ்சம் இடத்த சுற்றி பார்க்கலான்னு போனால் இங்கே காட்டு பூனை, வானவில் கிளி இந்த மாதிரிலாம் இருந்தது. எங்கே இருக்குன்னே தெரியலையேன்னு தேடி பார்த்தா அதுக்கப்புறம் குரல் கொடுத்தாங்க இவங்க. வைல்ட் லைஃப் அவேர்னஸ் சென்டரில் 20 minutes யாராவது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க காட்டை பற்றி அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் உண்மையாலுமே செம்மையாக காடு மாதிரியே செட் பண்ணியிருந்தாங்க. விலங்குகள் மற்றும் குகை மலை போன்ற அமைப்பும் தங்களுக்கு ஒரு இனம் புரியாத உணர்வுகளை ஏற்படுத்தும் என நம்புகின்றோம். இயற்கை நமக்கு தவிர நிலத்தில் படுப்பதே இல்லை. காட்டெருமை மலபார் மலை அலை, காட்டாடு, இது மாறுகிறது. பாரடைஸ் ஃப்ளை கேச்சர் மாதிரி அந்த காடு செட்டப்பில் அங்கங்கே அந்த அனிமல்ஸ் செட் பண்ணி எந்த அனிமல்ஸ் பற்றி பேசுகிறாங்களோ அந்த அனிமல்ஸ் மட்டும் லைட் வெளிச்சம் வருது. ஸோ சூப்பராக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. உண்மையாலுமே இது அங்கே உட்காந்து பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராக இருந்தது. நிறைய பேர் இது குகை மாதிரி இருக்கிறதால அது உள்ளே போகிறதுக்கு பயந்தாங்க. நானும் அவங்கக்கிட்ட தான் சொல்லிட்டு வந்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குது, உள்ளே போயிட்டு வாங்க, பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ நீங்கள் போனாலும் கண்டிப்பாக இதை போயிட்டு வாங்க. ஸோ இங்கே உட்கார்றதுக்கும் வந்து அந்த பாறை மாதிரியே செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. குட்டி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து ஜாலியாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அம்மா இந்த அனிமல் அந்த அனிமல் அப்படி சொல்லிட்டு ஜாலியாக பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் முள்ளம்பன்றி இருந்தது. ஆனால் எங்கே காணோன்னு பார்த்தா அது வந்து அந்த குட்டி அந்த வீடு மாதிரி இருக்குல்ல அதுக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தது. ஜெய்குட்டியும் பாப்பாவும் அம்மா அதனோட ஃபுட்டெல்லாம் அப்படியே இருக்குது, அது ஏன் சாப்பிடல அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படியே இங்கேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் நடந்து போனால் ஐ லவ் கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க் அப்படின்னு எழுதி இருந்தது. ஸோ அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமேன்னு ட்ரை பண்ணோம். பட் நிறைய பேர் அங்கே நின்று போட்டி போட்டுட்டு இருந்ததால் ஏதோ என்னால் முடிஞ்சு வரலும் அப்படி கொஞ்சம் பசங்களை நிற்க வச்சு எடுத்துகிட்டு வந்தேன்.
இது பாருங்கள், இது ஃபுல்லாக பார்க்கு தான். ஸோ நான் அப்படியே கூட்டிகிட்டு போகல, டைவர்ட் பண்ணி மயிலை பார்க்கலாம் அது பார்க்கலாம் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஏன்னா அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்தது. இவங்க போனாங்கன்னா திருப்பி ஒரு 2 மணி நேரம் ஆக்கிடுவாங்க. அதனால நான் அப்படியே இப்படி கூப்பிட்டு வந்துட்டேன். அப்புறம் இங்கே ஒரு கல்மரம் வச்சுருக்காங்க. அது வந்து விழுப்புரம் மாவட்டம்க்கு பக்கத்தில் ஒரு கிராமத்துலேருந்து எடுக்கப்பட்டதுன்னு அதனோட ஹிஸ்ட்ரிலாம் எழுதியிருந்தாங்க. எல்லாத்தையும் சுற்றி முடிச்சுட்டு வெளியே வர இடத்துல பருந்து இருந்தது. ஸோ பருந்தையும் பார்த்துட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஃபவுண்டெயின்ஸ் இருந்தது. ஸோ அங்கே நிற்க வச்சு குட்டி பையனை ஃபோட்டோலாம் எடுத்தோம். குட்டி பாப்பா அவ்வளோ தூரம் நடந்து வந்ததில் கால் வலிக்குது, தூக்குங்கன்னு நடபண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ஜெய்குட்டியை மட்டும் நான் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு விட்டோம். அப்புறம் பார்க்கிங் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே ஜூ கேஃபேன்னு ஒன்று இடம் இருக்குது. ஸோ அங்கே ஸ்நாக்ஸு லன்ச் எது வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அங்கேயும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். உண்மையாலுமே குட்டீஸை கூட்டிகிட்டு வெளியே வரதுக்கு ஒரு செம்ம சூப்பரான ஸ்பாட் இது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக டைம் கிடச்சிச்சின்னா கிண்டி நேஷ்னல் பார்க்குக்கு குட்டீஸை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. இந்த வீடியோவில் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.